திவ்யா சத்யராஜ், கட்டப்பாவின் மகள் திவ்யா சத்யராஜ். நல்லா இவ்வளவு பெருசு இருக்கும், முகம் மட்டுமே இவ்வளவு பெருசு இருக்கும், எனக்கெல்லாம் குட்டையாதான். அந்த அம்மா சொல்லுது, 3 நாட்களுக்குள் தளபதியுடன் போட்டோ எடுத்து தளபதியின் தொண்டர்கள் என் இன்ஸ்டாவுக்கு அனுப்புங்கள். நாங்க ஏண்டி உனக்கு அனுப்புனோம்? என்னடி இது? ஏன் தளபதி போற பஸ்ஸ போட்டோ எடுத்து வச்சுப்போம், அவர் போற வழியில இருக்கிற பேனர் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுப்போம், வாய்ப்பு கிடைத்தா அவர் கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துப்போம், நாங்க வச்சுப்போம், அது எங்களுக்கு பெருமை. நான் ஏண்டி எடுத்து உனக்கு அனுப்புனா இன்ஸ்டால? உனக்கு ஆசையா இருந்தா நீவா போட்டோ எடுத்துக்கோ. இந்த பக்கத்து ஏழைக்கு பாயச கதைலாம் வானாண்டி திவ்யா. திவ்யா, பக்கத்து ஏழைக்கு பாயசம்னு ஒரு கதை இருக்குது. இவனுக்கு ஓணும் பாயசம், பக்கத்து ஏழைக்கு போடு பாடுவானா, ஏய் உனக்கு ஓணுன்னா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த அம்மாவுக்கு நம்ம தளபதி கூட போட்டோ வேணும், அத சொல்ல முடியல. ஏன்னா இருக்கிற இடம் கோபாலபுரம். கோபாலபுரத்துல இருந்துகிட்டு எனக்கு போட்டோ அனுப்புனா நீ அங்க என்ன கெதி ஆவ? நீ கிளம்பி வா தாவே காக்கு. ஒரு போட்டோ நான் 9 போட்டோ உனக்கு நான் எடுத்து அனுப்புறேன். கிளம்பி வாடி அம்மா. ஆத்தா கிளம்பி வா. அன்னைக்கு அப்படிதான் சொல்றேன். திரையில் ஆடுபவர்கள் எல்லாம் ஆடுகாலிகள் இல்லை, தரையில் இறங்கி அடிக்கிறேன். நான் உன்னை அப்பவே கூப்பிட்டேன் ஆலந்தூர்ல, வா இறங்கி ஆடலாம். நான் ரெடி. தார தப்பட்ட பறைசைக்கு நான் ஆட ரெடி. நீ ரெடியா? என்ன நினைச்சுன்னு இருக்குது இந்த பொண்ணுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு ஏதோ எழுதி குத்து அது பாட்டு படிச்சு பேசிட்டு போயிடுது. அப்புறம் என்ன சொல்லுது, நான் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை என்னன்னு கேட்டேன், பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னார் அப்படின்னு அப்படிதான் பேசுவோம் அந்த அம்மா. பாருங்க, தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கை சொல்லுங்கன்னு சொல்றேன்னு இருக்காங்க. மக்களின் எண்ணம் தானே மாற்றத்தின் அறிக்கை, அதுதானே தாவேகாவின் தேர்தல் அறிக்கை. தாவேகாவின் தேர்தல் அறிக்கை எது? மக்கள் கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்க, எது வேணும், எது தேவையில்லை, எது அவசியம், எது அத்தியாவசியம், என்ன விலை வேணும், என்னென்ன உங்களுக்கு தேவைன்றதை கேட்டு அறியறதுக்கு தானே குழுக்கள் இல்லங்கள் தோறும் நகரங்கள் தோறும் சென்று கொண்டிருக்கிறது. நான் கூட தான் போறேன். அதுக்கு தானே வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி, ஊருக்கு ஊர் மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர் தலைவர் தளபதி. உனக்கு அவ்வளவு அவசரம்? எங்க தேர்தல் அறிக்கை உனக்கு எதுக்கு? ஊர் தேர்தல் அறிக்கை டுபாக்கோர். நாங்க கரெக்டா சொல்லுவோம், 4 சொன்னாலும் நச்சுன்னு சொல்லுவோம், கரெக்டா சொல்லுவோம், கரெக்டா நடத்துவோம். உனக்கு என்ன அவசரம்? அதுக்கு அந்த அம்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு டாக்டர் கிட்ட உடம்பு சரியில்லாம போனோம். போன உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, உன் உடம்புக்கான ஊசி என்ன தெரியல, படிச்சுட்டு வரேன்னு சொன்னாராம். என்னடி இது? அப்ப டுபாகோர் டாக்டரா? நீ போனது டுபாகோர் டாக்டர். இங்க எல்லாமே ஒரிஜினலு, இங்க எல்லாம் ஒரிஜினலு. நீயே டுபாகோரு, உன் டாக்டர் டுபாகோரு. ஏன்னா நீங்க கிட்னில இருந்து சட்னில இருந்து எல்லாத்தையும் திருடி விக்கிறவங்க. ஆஸ்பத்திரியில கஞ்சா வளர்ப்பீங்க, ஆஸ்பத்திரியில எவனா பார்க்க வந்தானா அவனை வெட்டி போட்டுருவீங்க, குழந்தைய கடத்துவீங்க, கும்மால அடிப்பீங்க. இந்த அம்மா இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஒரு 10 பேரை உங்கள் தலைவர் பேப்பர் பார்க்காமல் சொல்ல முடியுமா? உனக்கு என்னத்துக்கு அந்த கதை? 10 பேர் சொல்றாரு, 100 பேர். என் தலைவன் சிந்தனையிலேயே இருக்கின்றாயே, உன் தலைவன் என்ன ஆனார்? என் தலைவன் சிந்தனையில் நீ இருக்கையில் உன் தலைவன் என்ன ஆனார்? வேண்டாம், விளையாட்டு வேண்டாம். தேவையில்லாமல் வார்த்தைகளை வாங்கி கொண்டு கட்டிக்கொண்டு என்னை போன்ற தேவகி அக்காக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதை விட நல்லாவே பேசுறவங்க கூட இருக்கிறாங்க. நான் சபை நாகரிகம் கருதி சிலரை மழுப்பலாக பேசுகிறேன். எனக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. இதைத்தான் பேச வேண்டும், இதை பேசக்கூடாது சகோதரி என்று என்னுடைய